ஹலோ கைஸ். நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ காலேஜ் முடிச்சோனைக்கே நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ஐடி ஜாப்ல என்டர் ஆயிரணும் அப்படின்ட்டு. பட் அது எப்படி ஃப்ரெஷராக எப்படி நம்ம போக முடியும்? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்களேன்றது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். கண்ம அது உண்மை தான். ஸோ நீங்கள் ஐடி ஜாப்ல உள்ள ஒரு நாளே கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம நினைக்கிற ஃபீல்டுக்குள்ளே போகிறோம்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். லைக் எல்லோரும் நம்ம மனசில் நினைக்கிறதுனா ஐடி ஜாப்னாலே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், அதுக்கடுத்து டேட்டாபேஸ் இன்ஜினியர்ஸ், அது இல்லைன்னா டேட்டா சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் என்னென்னா சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கு. இதை தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே உள்ள போனாலே கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உள்ள யாருமே எடுக்க மாட்டாங்க. என்ன அதே நீங்கள் ரெஃபரன்ஸில் போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலே உள்ளே எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. அது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியல. அது யாரும் சூஸ் பண்ணுறதும் இல்லை. ஓகேங்களா? ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா ஈஸியாக உள்ளே வரலாம். ஓகேங்களா? நம்ம சூஸ் பண்ணுற ஃபீல்டை பொறுத்து தான் அது மாறும். என்னடா பிபிஓ பற்றி சொல்ல போகிறேன்னு நினைக்காதீங்க. பிபிஓ கிடையாது. ஐடி ஆப்ரேஷன் இல்லைன்னா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா ஈஸியாக நம்ம உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீல்டு எப்படி உள்ளே வர்றது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இதை பற்றி தெளிவாக நான் சொல்கிறேன்.